மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி ரொம்ப சூப்பராக முருங்கைக்காய் மசாலா எப்படி செய்யலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த முருங்கைக்காய் மசாலா ரசம், அப்புறம் எல்லா வகையான குழம்பு, அப்புறம் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வாங்க இந்த சூப்பரான முருங்கைக்காய் மசாலா எப்படி செய்யுதுன்னு முதல்ல பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சில பொருட்களை வறுத்து அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்க்குறேன், 1 ஸ்பூன் வேர்க்கடலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 லவங்கம், 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் துருவிய தேங்காய், அப்புறம் 1 ஸ்பூன் கசகசா. இது எல்லாத்தையும் மிதமான தீயிலே நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். இது நல்லா கலர் மாறணும். இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாறி வறுபட்ட வாசனை வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்ச பின்னாடி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ மசாலா பண்ண ஆரம்பிச்சிடலாம். பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்க்குறேன். நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடான பின்னாடி 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா வெடித்த பின்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இலையும் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்க்குறேன். வெங்காயம் நல்லா பொன்னி நிறமாக வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சு வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறிடுச்சு, டார்க் ப்ரௌன் கலராக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போன பின்னாடி 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் எல்லா மசாலா தூளையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேன், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா தூளுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கின பின்னாடி 4 முருங்கைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி கலந்து இதில் சேர்க்குறேன். அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு முருங்கைக்காவை வேக வைக்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு மெதுவாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லா முருங்கைக்காவும் இப்போ சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வேக வைக்கிறதுக்கு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் மிதமான தீயிலே வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் கழிச்சு மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக முருங்கைக்காய்லாம் வெந்து எண்ணெயெல்லாம் மேலே தெளிஞ்சு வந்துடுச்சு. சூப்பரான முருங்கைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த முருங்கைக்காய் மசாலா சாதத்துக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா வகையான குழம்புக்குமே சைட் டிஷ்ஷாக இந்த முருங்கைக்காய் மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்தது மறந்துடாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மெத்தடில் முருங்கைக்காய்க்கு பதிலாக காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, அப்புறம் கத்திரிக்காய் கூட சேர்த்து செய்யலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளை மேலே சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க, சூப்பரான முருங்கைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.